செய்திகள் வந்தது. இந்த ஃபீனிக்ஸ் மால் வெள்ளச்சேரியில் லுக்ஸ் தியேட்டர்கள் 11 தியேட்டர்களை சசிகலா சார்ந்த அவருடைய உறவினர்கள் 1000 கோடி ரூபாய்க்கு அதை வாங்கியிருக்கின்றார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரே ஒரு சொட்டு தான். இந்த 1000 கோடி ரூபாய் இவர்கள் கொள்ளடித்த பணத்திலே ஒரு சொட்டு, அவ்வளவுதான். இதற்கு மீது லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொள்ளடித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக வருகின்ற காலங்களில் வெளிவரும். ஆக இது போன்றுதான் இந்த 2 கட்சிகளும் ஆட்சி செய்து வருகின்றார்கள். திமுக, அதிமுக மக்கள் சொத்தை கொள்ளையடித்து, திமுக காலத்திலே மக்கள் சொத்தை அபகரித்து, அதுக்கு திமுக பெயர் போன கட்சி அது. அதிமுகவிலே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கொள்ளையடித்து ஆங்காங்கே சொத்துக்களை வாங்கி மக்களை ஏமாற்றுகின்ற நேரத்தில் இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான். இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கு. வரும் காலத்திலே நிச்சயமாக அது வெளிவரும். இது சம்பந்தமாக எங்களுடைய நிறுவனர் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று, இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் காரணம் அவர்களை சத்தியம் தியேட்டர் அவருடைய நிறுவனத்தினரை அவர்களை மிரட்டி வற்புறுத்தி இதெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வரும் காலத்திலே இதற்கு விசாரணை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. அதிமுகவுடைய ஊழல்கள் பற்றி நாங்கள் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அன்று மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவாக சென்று 200 பக்கம் ஊழல் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். 18 துறைகளோட ஊழலை சம்பந்தமாக அறிக்கையை நாங்கள் கொடுத்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆளுநர் அவர்களை நாங்கள் வலியுறுத்தினோம். பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு கடிதம் ஐயா அவர்கள் எழுதி ஆளுநர் அவர்களை ஞாபகப்படுத்தினார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் எதுவும் நடக்கவில்லை. அதன் பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தோம். கவர்னர் அவர்கள் உடனடியாக விசாரணை கூட அமைக்க வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தோம். எந்த செய்தியும் வரவில்லை. எங்களுக்கு பின்பு காங்கிரஸ் கட்சி கொடுத்தார்கள், திமுக அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் ஆளுநர் அதை வைத்து அது எங்க குப்பை தொட்டியில போட்டிருப்பாரான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை உடனடியாக ஆளுநர் அவர்கள் விசாரிக்க வேண்டும். காரணம், இந்த 1000 கோடி ரூபாய்க்கு இந்த சினிமா தியேட்டர்கள் வாங்கின சசிகலா குடும்பத்தினர் போன்ற மற்ற செய்திகள்லாம் வெளிவரும். இது ஒவ்வொரு துறையிலும் நடக்கின்ற ஊழல்கள். அதிலும் குறிப்பாக மின்சாரத்துறையிலே மிகப்பெரிய ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து துறையில் நடந்து கொண்டிருக்கிறது, கல்வித்துறையில் நடந்து கொண்டிருக்கிறது, பொதுத்துறையிலே பொதுப்பணித்துறையில பார்த்தீர்கள் என்றால் ஒரு வேலையை கொடுக்க வேணும்னா 30% கமிஷன் முன்கூட்டியே கொடுக்கணும். அப் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. அது கொடுத்தாதான் 30% பணம் கொடுத்தாதான் அங்க வேலையை ஒதுக்கீடு செய்வாங்க. ஆக இப்படி எல்லா துறைகளிலும் ஊழல் செய்து கொண்டிருக்கின்ற அதிமுக அரசு, ஒரு முதலமைச்சர் இங்கே இல்லாமல் அங்கே மலையில இருக்கின்றார், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்டா நாங்க அங்க ஒரு கேம்ப் ஆபீஸ்ல செஞ்சுட்டு இருக்கோம். உலகத்திலே இது போன்ற ஒரு சூழல் எங்கேயும் இருக்காது. மக்களை சந்திக்காத ஒரு முதலமைச்சர், இப்பொழுது அதிகாரிகளை சந்திக்காத ஏதோ 4 அதிகாரிகள் தமிழ்நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற போக்கு மிக மோசமான ஒரு போக்கு. மக்களுடைய கவலைகளை பற்றி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி, விலைவாசி உயர்வை பற்றியோ அல்லது டெங்கு காய்ச்சல் பற்றியோ அல்லது ஊழலை பற்றியோ சட்டம் ஒழுங்கை பற்றியோ கொள்ளையடிக்கின்ற நம்முடைய இயற்கையான கனிமங்களை பற்றியோ இது எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு நிர்வாகம் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய கோபம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. இது ஊடகங்கள் வெளியில் கொண்டு வர பயந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில மாதங்களில் நடக்கும். ஊடகங்கள் இது போன்ற அரசுக்கு எதிரான இருக்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. காரணம், நாங்கள் கீழ்மட்டத்தில் உள்ள மக்கள், கிராமத்தில் உள்ள மக்களிடம் நாங்கள் எங்களுடைய நேரடி தொடர்பிலே மக்கள் அங்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் ஆளுங்கட்சி மீது. காரணம், எதுவும் வருவது கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுக மீது நம்பிக்கையை முற்றிலும் மக்கள் இழந்து விட்டார்கள், முற்றிலும் இழந்து விட்டார். அதனால்தான் இது போன்ற நாடகங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
ஸ்டாலினுடைய நாடகம், கலைஞர் பேசுவதெல்லாம் இங்கே காரணம் அவருடைய நம்பிக்கை இழந்து யாரும் அவருடன் சேருவது கிடையாது என்று ஒரு முடிவு இருக்கிறது. காரணம் 90 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் எல்லாம் திமுக, அண்ணா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். அந்த சூழல் இருக்கிறது. ஆக மக்கள் இன்று எங்களுக்கு மாற்றம் வேண்டும், இந்த 2 கட்சிகளும் வேண்டாம், எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு மாற்று வேண்டும் என்று மக்களுடைய மனதில் இருக்கிறது. ஆக ஆளும் கட்சியினுடைய ஊழலை பற்றி ஊடகங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆளும் கட்சியுடைய அராஜகத்தை பற்றி, ஆளும் கட்சியுடைய நிர்வாக திறமை இல்லாத ஒரு சூழலை பற்றி ஊடகங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுக்கூட்டங்கள் மூலமாக, நாங்கள் அறிக்கைகள் மூலமாக, ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக நாங்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம்.